எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் பெயர் கண்ணபிரான். நான் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அறிமுகம் செய்ய போறேன். இது தான் என் மனைவி லட்சுமி. இது என்னுடைய முதல் மகன் பெயர் சதிஷ், அவனது மனைவி பவித்ரா. இது என்னுடைய இரண்டாவது மகன் சுரேஷ், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. மூன்றாவது எனக்கு மகள், அவள் பெயர் அம்மு, அவளுக்கு திருமணம் முடிந்து வெளிநாட்டில் இருக்கிறாள். ஒரே ஒரு பேரன், சிட்டு என்று செல்லமாக அழைப்பேன். இதுதான் என்னுடைய குடும்பம். இதற்கு அப்புறமா நடக்கிற எல்லா ரகளைகளையும் பார்த்து சிரிச்சிட்டே என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுல இருந்து வரதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகுது? இதுக்கு அப்புறம் ஆபீஸ் போய் திரும்ப வரதுக்குள்ள என்னக்கா ஆக போகுதோ தெரியல. ஐயோ, இன்னைக்கு காலையில் இருந்து என்ன ஆச்சு? வண்டி பஞ்சார் வேற. இப்ப இந்த வண்டிய சரி செய்யணும். பஞ்சார் கடையில் விட்டு நாம பஸ்ல போக வேண்டியது தான். என்ன பஸ்ல ஒரே கூட்டமா இருக்கு. ஆள பத்தா பணக்காரனா இருப்பான் போல. இவனது மணிபார்ஸை எப்படியாவது திருடணும். ஒரு வழிய வேலைக்கு சீக்கிரமா வந்தாச்சு, சரி போவோம். ஐயோ ஐயோ, என்னோட பாச காணாம போச்சே. ஒரு வேளை பஸ்ல நம்ம பக்கம் நின்னனை அவன் தன் எடுத்திருப்பான். சரி, நாம போலீஸ் கிட்ட தகவல் சொல்லி அவனை பிடிக்கணும். சார் வணக்கம், என்னுடைய பாச பஸ்ல இருந்து வரும்போது ஒரு தான் திருடிட்டான், அவன் மேல தான் புகார் பண்ணணும். அப்படியா? சரி, உங்களுக்கு நாடத்ததை அப்படியே சொல்லுங்க. அந்த ஆளு எப்படி இருப்பானும் சொல்லுங்க, கண்டுபிடித்துடலாம். சார், நான் வேலைக்கு போக பஸ்ல வந்தேன். அப்போது ஒருத்தன் வந்து என் பக்கத்தில் நின்ற. அவன் தாடி வச்சி ஒல்லியாக இருப்பான், மஞ்சள் சண்டை போட்டு இருந்தான். சரி, உங்க புகாரை இந்த பேப்பர்ல எழுதி உங்க அட்ரஸையும் கொடுங்க. நாங்கள் அவனை பிடித்தவுடன் உங்களுக்கு தகவல் செய்கிறோம். ஐயோ, ஒரு வேளை போலீஸ் வீட்டுக்கு தகவல் சொன்ன என்ன செய்வாங்க? நாம தான் நடந்தது சொல்லணும். ஹலோ ஹலோ, யாரு? அப்பாவா? ஆமா சதீஷ், சொல்லு, என்னப்பா விஷயம்? அப்பா, காலையில் இருந்து எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வண்டி பஞ்சார் ஆச்சு. அப்புறம் பஸ்ல போன பாச காணா போச்சு. அதான் போலீஸ் கிட்ட புகார் தந்திருக்கேன். அதான் உங்கள் கிட்டையும் விட்டுலா சொல்லிடுங்க. சரி, நான் சொல்லுறேன். அப்புறம் சதீஷ், நமக்கு நடக்கிற எல்லாம் விஷயமும் நல்லது தான் நடக்கும் வழிவகுக்கணும். அதனால் நடப்பது நன்மைக்கு. நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாகிவிடும். சரிப்பா. அம்மா அப்பா, இங்க வாங்க. எனக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சு இருக்கும். நான் நாளைக்கு கிளம்பியானும். என்னப்பா, இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். எதுக்கு வெளிநாட்டு போற? சரி, பையன் ஆசை பாடுறான், எதுக்கு நாம அவன் ஆசையை குறுக்க நிங்கனும். சரிபா, உன்னுடைய இஷ்டம், நீ வெளிநாட்டு போ. நான் போய் என்னுடைய நண்பர்களுடன் சொல்லிட்டு வரேன். நீங்க தான் அவரோட அப்பா அம்மாவா? ஆமாமா. என் பையனுக்கு என்ன ஆச்சு? அவர் வண்டியில போகும்போது அடிபட்டு எலும்பு முறிவுகள் இருக்கு. அதனால் 3 மாதம் அப்புறமா சரியாகும். அது வரையும் கையை அசைக்க கூடாது. குடுக்குற மருந்து மாத்திரை எடுத்துக்கானும். ஐயோ, அவன் வெளிநாட்டு வேலைக்கு போக முடியாத. கை மட்டும் ஓடையமா இருந்த வெளிநாட்டு வேலைக்கு போயிருப்பேன். எனக்குத்தான் நேரம் சரியில்லை போல. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை சதீஷ், நடக்குறது எல்லாம் நன்மைக்கே என்று நீனை. அதுக்கு அப்புறமா அதனால் வரும் நன்மையை நீ உணருவா. சும்மா இருந்து போர் அடிக்குது, டிவி யாச்சும் பார்க்கலாம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் உமா. தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டு புறப்பட்டு விமான பழுது காரணமாக வானில் வெடித்தது. விமானத்தில் இருந்த 20 பேர் மரணம் அடைந்தனர். அம்மா அப்பா, இங்க வாங்க. நான் போறேன்னு சொன்ன விமானம் தான் இது. ஐயோ, நல்ல வேளை கையில் அடிபட்ட தால் கையோடு போச்சு. இல்லன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும். கடவுளை, நீ தான் என் மகனை காக்கணும். நான் தான் அப்போவே சொன்ன, நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நீதான் கேட்கால. சரிப்பா, நான் அபிராம பேசுறன். என்ன சதீஷ், சோகமா இருக்க? என்ன ஆச்சு?
ஒன்னும் இல்லை, என்னுடைய பார்ச காணாமல் போச்சு, அதை விட்டுல சொன்னோன். எங்க அப்பா கிட்ட நடந்தது சொன்ன, அதுக்கு அவரு எது நடந்தாலும் நன்மைக்கேன சொன்னாரு. அதான் எனக்கு புரியவில்லை. சரி விடு அந்த விஷயத்தை. இந்தா காசு வச்சிக்கே, இந்த மாசம் சம்பளம் வர 10 நாள் ஆகும். அது வரைக்கும் தேவைக்கு என்ன பண்ணுவ? அதுவும் சரி தான், சம்பளம் வந்ததும் இந்த காசு நான் உனக்கு தந்துடுவேன். வா, வேலையை பார்க்கலாம். ஒரு வலிய வேலை முடிந்து விட்டது. சரி, சீக்கிரமா பஸ்ல ஏறி நாம வண்டிய சரி பண்ணி இருப்பான், சீக்கிரமா வீட்டுக்கும் போயிடுவோம். ஐயோ ஐயோ, இங்கே வாங்க, பாவம் அந்த அம்மாவே கார்காரன் இடிச்சிட்டு போறான். யாராவது உதவிக்கு வாங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. நர்ஸ், எங்க அம்மா அடிபாட்டு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்காங்க சொன்னங்க, என்ன ஆச்சு எங்க அம்மாவுக்கு? ஆமா, அவங்களுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் நிறைய போச்சு. உடனே சிகிச்சை ஆரம்பிச்சதும் இப்ப நலமாக இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி நர்ஸ், உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கேன். நன்றியா எனக்கு எதுக்கு? அங்க இருக்கிற அவரு தான் உங்க அம்மாவே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இங்க வந்து உங்க அம்மாவுக்கு ரத்தம் தட்டாரு. அவனுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். சரி, நான் அவரை பார்த்து பேசிட்டு இருக்கேன். நீயா என்னுடைய பர்ஸ் திருடுனது? எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன திருட போற? சார், என்ன மன்னிச்சிடுங்க, இந்தாங்க உங்க பர்ஸ். சார், நீங்க காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல கொண்டு வாந்தீங்களே, அவங்க என்னுடைய அம்மா. நீங்க இல்லனா எங்க அம்மா இப்ப உயிரோடு இருக்க முடியாது. நீங்க தான் ஏன் கடவுள், என்ன மன்னிச்சிடுங்க. தம்பி, என் பையன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை, அதனால் என்னை பாத்துக்கா. வேற வழி இல்லாம திருவிட்டான். அவனை மன்னிச்சிடுப்பா. சரிமா, உங்களுக்காக இவரை மன்னிச்சிடுறேன். ஆனா நீ இனிமை திருடாம இருக்க. நான் உனக்கு ஒரு வேலையே வாங்கி தாரன். அது வரைக்கும் திருட்டுத்தானாம் பண்ணா, அப்புறம் என்னால உனக்கு உதவ முடியாது. தம்பி, என்னையோ நம்பு. அவனுக்கு வேலை மட்டும் வாங்கி தா. அவனுக்கு நான் பொறுப்பு.